இப்போ முதல்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆனந்தலஹரின்னு இந்த பாகம் 41 ஸ்லோகங்கள் கொண்டது. மொத்தம் 100 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த சௌந்தரிய லஹரின்னு. 100 ஸ்லோகம் கொண்டதுனால அதுக்கு பேர் சதகம்னு சொல்லலாம். அதற்கு பேர் என்ன? சதகம்னா 100 எண்ணிக்கை கொண்ட அடுக்குகள். அப்படிப்பட்டதான இந்த ஸ்லோகத்துல முதல் 41 ஸ்லோகம் பேரு ஆனந்தலஹரி. பின்னாடி வரக்கூடிய 59 ஸ்லோகங்கள் பேரு சௌந்தர்யலஹரி. அம்பால சரீரத்துல கால் முதல் தலை முதல் கால் வரையும் மாறி மாறி வர்ணிக்கிறார். அந்த ஒவ்வொரு அங்கங்களுக்கும் உள்ள பலன் என்ன, ஒவ்வொரு அங்கங்களாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாவம் என்ன, ஒவ்வொரு அங்கங்களிலிருந்தும் நமக்கு தரக்கூடிய மதுரம் என்ன, இனிப்பு என்ன அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்போ சுவாமியை ரசிக்க வேணும், ஆத்மார்த்தமா அதை அடைய வேணும். நாம வெறுமனையான நம்ம உட்கார்ந்துக்கிறோம் பக்தி பண்றோம்னு சொன்னா உதுராயம். இதை நாம செய்ய இந்த ஸ்தோத்திரங்களை பத்தி அருமை புரிஞ்சுக்க அந்த ஸ்தோத்திரத்துடைய மகிமை நமக்கு உள்ள சாரமா இறங்கணும். இத இந்த லஹரிய ஆனந்தமோ சௌந்தரியமோ இதை பூர்த்தி பண்ணியாதான் நம்ம அனுபவிக்க முடியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் நம்ம அம்பாள் ரசிக்கலாமா? நிச்சயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு மார்க்கம் தான். ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணும் பொழுதே இந்த மாதிரி ஒரு வைபவத்தை எல்லாராலையும் அடைய வேண்டும். அன்னைக்கே சொன்னோம், சாதாரண மனுஷனும் பாவம் இருந்தா போதும். எப்படிப்பட்ட ஒரு பாவத்தினாலேயும் இறைவனை நம்ம பூஜிக்க முடியும். நேற்றைய தினம் நம்ம பேசின போதே அது சொன்னோம். ஏன்னா நாம் நடைமுறை நடக்கக்கூடிய எல்லா செயலுமே இறைவனுடைய சிந்தனை தான். இந்த சாஸ்திரத்தை நம்ம ஜாஸ்தியா பார்க்கலாம். இப்போ நம்ம நவராத்திரியில தேவி மகாத்மியம் வாசிக்கிறோம். அந்த தேவி மகாத்மியத்துல நம்ம பாலாவுடைய சனத்துல ஒவ்வொரு நாளுமே மாலை பொழுதுல நமஸ்காரங்கள் பண்றது உண்டு. அந்த தேவி ஸ்துதிகள்ல தேவி மகாத்மியத்தை சொல்லப்பட்டதான ஸ்லோகங்கள். என்ன பண்ணிருக்குன்னா, யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. அம்பாள் எப்படி வர்ணிக்கிறா, அம்பாள் எப்படி ஸ்துதிக்கிறா தேவர்கள்? தாயே, எல்லா பூதத்திலையும் உத்பவமாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய தூக்கத்தின் வடிவினலாகவும் இருக்கின்றாய். உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். க்ஷுதா ரூபேன சம்ஸ்திதா, பசியின் வடிவா இருக்கே உனக்கு நமஸ்காரம். கிருஷ்ணா ரூபேன சம்ஸ்திதா, தாகத்தின் வடிவா இருக்கே உனக்கு நமஸ்காரம். சாந்தி ரூபேன சம்ஸ்திதா, கோபத்தின் வடிவா இருக்கே உனக்கு நமஸ்காரம். சாந்தி ரூபே, அது மாதிரி ஒவ்வொரு ரூபமா சொல்றா. நம்ம எல்லாத்துக்குமே லட்சாயா ரூபேன சம்ஸ்திதா, என்னுடைய நிழலாக கூட இருக்கையே உனக்கு நமஸ்காரம் சொல்றாரு. அப்போ நாம் அதை அனுபவிக்கக்கூடிய பத்ததில தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரசத்தை ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லும் பொழுது முதல் ஸ்லோகத்தையே சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கசுல குசல ஸ்பந்தித்தும் அபி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வ பிரதம கிருத புண்ணிய பிரபவத்தின்னு சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, இந்த எப்படி ஒரு சிவன் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் ஆதிபூதம், அவரால் தான் இந்த சிருஷ்டிகள்லாம் ஏற்படுது, இந்த மாயா பிரபஞ்சங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுதுன்னு சொன்னாலும், நீ இல்லை என்றால் அவரால் இப்படி சிருஷ்டிக்க பண்ண முடியும்? அவர் சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவே நீயா தான் இருக்கு. நீ இல்லைன்னா அந்த சிருஷ்டியானது ஸ்தம்பிச்சிருமாச்சு. அப்படிப்பட்ட அங்கமா இருக்கக்கூடிய நீ ஹரிஹர விரிஞ்சாதி பிறப்பி, ஹரிஹரர், ருத்ரன், ஈஸ்வரன், மகாதேவன், பிரம்மா, விஷ்ணு, இம்மாதிரியான பஞ்ச பிரம்மாக்களால் கூட உன்னை பூஜிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நான் எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும்? எனக்கு அந்த உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ நமஸ்காரம் பண்றதுக்கோ எப்படி யோகியதை கிடைக்கும்? அப்படிப்பட்ட பெரிய பெரிய தேவர்களாலே சுத்திக்கக்கூடிய நீ என்னுடைய இந்த மாதிரி ஏழையுடைய பூஜையை எப்படி ஏற்றுப்ப? இந்த ஏழையுடைய நமஸ்காரத்தையோ ஸ்தோத்திரத்தையோ எப்படி உனக்கு சமர்ப்பிக்கிறது? அந்த அளவுக்கு நான் புண்ணியம் செய்தவனா ஆக்கிருத்தா, நான் அந்த புண்ணியத்தை நான் சம்பாதிச்சவனா இருக்கனா, அந்த புண்ணியத்தை நான் சேர்த்தவனா இருக்கனா. சாதாரணமாவே சாக்த வழிபாட்டுக்கு முழுத்தும் என்ன வேணும்னா, பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, சாக்த வழிபாட்டில் நாம போகணும்னா நமக்கு பெரிய ஒரு பலம் இருக்கும். என்ன பலம்னா புண்ணிய பலம். பூர்வ ஜென்மாந்திர சுகிருத்தம் இருந்தால் மட்டுமே அந்த மார்க்கத்தை நாம் போகணும். இல்லைன்னா இதுல சேர்றதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. ரொம்ப நிரகான பாதை, ஆனா லலிதமான பாதை தான். ரொம்ப சௌக்கியமான பாதையும் அதுதான், ஆனா அதுலயே ரொம்ப ஹார்டான பாதையும் அதுதான். ஒரு சமயம் அப்பா என்ன பண்ணுவார், உபாசனை பண்ணும் பொழுது நிறைய நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்.
என்னன்னா அம்பாள் இப்படிலாம் காட்சி கொடுப்பாளா, பயப்படக்கூடாது, உக்ரமாவும் காட்சி கொடுப்போம். ஏன்னா அந்த நேரத்துல நாம் என்ன சுவாமிகிட்ட போனா சோதனையோட சரியா போச்சு. சுவாமி கிட்ட போகும்பொழுது, சுவாமி தபஸ் பண்ணும் பொழுது சோதனையோட சரியா போச்சு. பரீட்சை மட்டும் தான் பண்ணுவார். அம்பாள் பரீட்சை மட்டும் கொடுக்க மாட்டார். அதுல என்னென்னலாம் விளையாடலாமோ அவ்வளவும் செய்யும். அந்த விளையாட்டெல்லாம் நம்ம சகிச்சிக்கக்கூடிய நமக்கு தன்மை ஏற்படும்னா சுக்குத்தம் இருந்தால் தான் ஏற்படும். அந்த புண்ணியத்தை நாம எப்படி சம்பாதிச்சிருக்கோம்? இப்ப நாமெல்லாம் இங்க சேர்ந்துக்கிறது ஒரு புண்ணியத்துக்கு காரணம் தான், ஒரு அங்கீகாரம் தான். நாம் நிறைய காரியங்கள் நம்ம நடக்கிற காரியத்திலிருந்து எல்லாத்தையும் நிறைய பாபங்கள் சம்பாதிக்கிறோம். எப்படிதான் நம்ம புண்ணியத்தை நாம சேர்த்துருக்கோம்னா, நம்ம பூர்வ ஜென்மாந்திரங்கள்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம கட்டி வச்சு அந்த இப்ப பாவ மூட்டையை விட புண்ணிய மூட்டை நமக்கு பெருசா இருக்கிறதுனாலதான் இத மாதிரி ஒரு காரியங்கள்ல ஓரளவுக்கு செலவு பண்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்குது. ஒரு பெரிய சபையில நடராஜர் முன்னாடி சன்னதியில் தரிசனம் பண்றதுக்கோ, ஒரு நல்ல ஒரு சதஸ்ல நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கறதுக்கோ. ஏன்னா ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம், சத்தியம் கண்டஸ்ய பூஷணம், கர்ணஸ்ய பூஷணம் சாஸ்திரம், பூஷணேஹி கை பிரயோஜனம் ஹிந்தியில ஒரு வாக்கியம் உண்டு. இந்த மாதிரி ஆபரணங்கள் சரீரத்துல போட்டுக்கிறோம்னா, ஹஸ்தஸ்ய கைக்கு என்ன அலங்காரம்னா தான தர்மங்கள் தான், காதுக்கு என்ன அணிகலம்னா நல்ல சாஸ்திரங்கள் கேட்கறது தான், கழுத்துக்கு என்ன அணிகலம்னா நல்ல சத்தியமான வாக்கியங்கள் ஸ்துதிகள் பேசுறது தான். அப்படி இருக்கிற பொழுது அதை மாதிரி ஒரு அமைப்புகள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான இந்த சௌந்தரியமான இந்த லகரியை ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லும் பொழுது, நான் என்ன புண்ணியம் செய்திருந்தா இந்த ஸ்தோத்திரத்தை நான் செய்ய முடியும், நான் இன்னும் என்ன புண்ணியம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். அப்படிப்பட்டதான இந்த முதல் அடி ஸ்லோகத்தை நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். சேர்த்து பார்த்து சொல்லலாம். ஓம் சிவசக்தியா யுக்தோ